வணக்கம் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 10 ஆஃப் வாழ்தல் வித் விவி. எபிசோட் நம்பர்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. எனக்கு ஞாபகம். அதாவது இது வந்து வீடியோவில் எபிசோட் 10 ஆடியோவில் இட்ஸ் லைக் ஓவரால் எபிசோட் 10, வீடியோவில் இட்ஸ் எபிசோட் 3 லைக் காஞ்சனா 3 முனி 4 அந்த மாதிரி. ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? We are going to talk about an important topic. ரீசெண்டாக ஒரு டெலாய்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there is a huge decrease in the number of entry level jobs. காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக வேலைக்கு வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக ஆகிட்டுருக்கு. இட் கேன் பி அட்ரிபியூட்டட் டு ஏஐ அண்ட் தெர் ஆர் அதர் திங்ஸ் ஆல்சோ, லைக் மார்க்கெட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருக்குது அப்படின்றதுனால அதுவும் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள், வேலை சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் அண்ட் what kind of generational shift we are seeing now in the workplace, we could talk about அதை பற்றியுமே பேசலாம். உன்னோட முதல் வேலை உனக்கு எப்படி கிடைச்சிது, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? என் முதல் வேலை வந்து இட் வாஸ் அட் அன் இ-லேர்னிங் கம்பெனி கால் KUED. ஐ ஹட் சைன்ட் அப் ஆன் இந்த மான்ஸ்டர், நௌக்ரி அந்த டைம்லலாம் அதெல்லாம் தான் டாப் இது ஜாப் போர்ட்டல்ஸ். லைஃப் வித்தவுட் லிங்க்டின் நிம்மதியாக இருந்தது. ஆமாம், லிங்க்டின்லாம் அப்புறம் தான் வந்து ரொம்ப இதுக்கு ஆக்சுவலி லிங்க்டின் வந்து நான் காலேஜ் இருந்தப்போ இருந்தது, பட் இட் ஹேடன் பிக்ட் அப் அப்போ இல்லை. ஆமாம், ஸோ மான்ஸ்டர் நௌக்ரி அதில் தான் இது பண்ணியிருந்தேன். அதில் ஒரு HR என்னுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஹி வாஸ் இம்ப்ரெஸ் பை இட் அண்ட் லைக் கூப்பிட்டுருந்தார், ஓகே வாப்பா டெஸ்ட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். I wrote and I got selected. What about you? நான் வந்து காலேஜில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இருந்தது. அதுக்கு வந்து IBM வந்திருந்தாங்க. அரியர் இல்லாத எல்லாரும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் அது தான் ஞாபகம் இல்லை, ஏன்னா என் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருந்தது. ஓகே, அரியர் இல்லாத எல்லாருமே ஆப்டிடியூட் காலேஜில் எல்லாருமே எழுதினோம், ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினோம். அதில் செலக்ட் ஆன எல்லாருமே இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. ஓகே, அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. நைஸ் 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 நைஸ். ஸோ இன்னும் ரொம்பலாம் கஷ்டப்படல. ஏன்னா HR கூப்பிடுவாங்களா, அது நடக்குமா, எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து ஆஃபர் லெட்டர் கிடச்சக்கப்புறம் எப்போ கால் லெட்டர் வரும்ன்றது ஒரு இது இருந்தது. ஏன்னா நான் ஃபைனல் இயர் படிக்கும்போதே அது முடிஞ்சது. ஆனால் கடைசியில் என்னோட காலேஜ்லாம் முடிஞ்சு நான் திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு செப்டம்பர் ஆகிடுச்சு. செப்டம்பரில் தான் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படலை. நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஒரு 2-3 மாதம் தேடினேன். எனக்கு வந்து டிகிரி முடித்த உடனே எனக்கு வந்து கன்ஃபார்மாக எனக்கு வந்து நான் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு வேலைக்கு போகாமல் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஹையர் ஸ்டடீஸ். ஓவா என்ன பண்ணுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம வேலை தான் நமக்கு அப்படின்ற இது எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் டிகிரிலாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு 2 மாதம் கிட்ட ஆச்சு அப்போ தேடிட்டு இருந்தேன். ஸோ ஓகே ஓகே. ஸோ என்னோட அடுத்த கேள்வி உனக்கு, உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து மில்லினியல்ஸ், நமக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனான ஜென்சி வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம மில்லினியல்ஸ் சொன்னா ஒரு நமக்கு சிரிப்பு. என்ன நீ வந்து அப்படியே சைக்கிள் கேப்ல நீ மில்லினியல், மில்லினியல் தான், நூல் இழையில நீ ஒரு மில்லினியல். பட் ஓகே, நூல் I am bang in the middle of 90s. கரெக்ட். But 1995 வந்து எப்படி மில்லினியல் இல்லன்னு சொல்ல முடியும்? ஆமா, அப்ப நான் வந்து 90 தான். ஏன்னா 91லாம் யாரும் நீ வேணா போனா போச்சு மில்லினியல்னு சொல்லலாம். நான் தான் ப்ராப்பர் 90s கிட். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு திஸ். சோ நம்ம வந்து மில்லினியல்ஸ், நமக்கு அடுத்து ஜென்சி வந்து அவங்களே வேலைக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து ஜென்சி கூடயும் வேலை பார்க்குறோம். நமக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷனான who are they called, Gen X, some cases boomers also, அவங்க கூட நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் when it comes to work, what do you think each generation prioritizes? அந்த ஜெனரேஷனுக்கு வேலைன்னு வரும்போது எது வந்து ரொம்ப முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க? ஜென்சி ஃபார் ஷுர் தே ஆர் மோர் அபவுட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதெல்லாம் ரொம்ப அவங்க முதல்ல எடுத்தோடனே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அதுதான் நமக்கு வந்து பார்க்கணும். எனக்கு வேலை மட்டும்தான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி இல்லை. ஜென் எக்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைகளெல்லாம் அதுதான் ஒரு இதுவாக இருந்தது. என்னுடைய வேலை வந்து என்னோடய ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அடையாளத்தையே அதை சுற்றி தான் வச்சுருந்தாங்க. இதில் வந்து இப்போ மில்லினியல்ஸ் நம்ம ஜென்ரேஷனில் அது கொஞ்சம் நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். ஜென்சி ஆர் டூயிங் இட், தேர் லாட் மோர் கிளியர் அபவுட் இட். அவங்க வந்து
மை ஒர்க் இஸ் அ பார்ட் ஆஃப் மை ஐடென்டிட்டி பட் இட்ஸ் நாட் தி ஹோல் திங் அப்படின்ற மாதிரி அதில் இருக்காங்க. ப்ளஸ் அனதர் திங் இஸ் ஒன் குட் திங் ஐ எம் சீயிங் இஸ் லைக் தே ஆர் வெரி என்ன சொல்கிறது, அவேர் அபவுட் திங்ஸ் லைக் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் லைக் பேர்ன் அவுட்லாம் இல்லாமல் அது பேலன்ஸ் பண்ணுறது அதுலலாம் கொஞ்சம் ரொம்ப தேர் வெரி என்ன சொல்கிறது அவேர் அண்ட் அசர்ட்டிவ் அபவுட் தோஸ் திங்ஸ். நீ என்ன பார்க்குற? இல்லை, நீ பார்க்குறதே தான் நானும் பார்க்குறேன். பட் நீ இதை பேசும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் அப்சர்வேஷன் தோணுச்சு. அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். இப்போ ஒரு 60s 70s ஏர்லி 80s அந்த காலகட்டத்தில் வந்த தமிழ் படங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு இளைஞனுக்கு படித்த இளைஞனுக்கு வேலை கிடைப்பது எவ்வளோ கஷ்டம், அந்த வேலையில்லா திண்டாட்டம் அதெல்லாம் ரொம்ப மையப்படுத்தி இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அதுவே ஒரு பெரிய விஷயம். அப்போ அதே மாதிரி அந்த டைம்ல வந்து பல குடும்பங்கள் பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கி தான் இருந்தாங்க. அப்போ உனக்கு வேலையும் இல்லை, பொருளாதார ரீதியா வந்து உனக்கு அந்த இதுவும் அது உனக்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குங்கும்போது உனக்கு வேலைன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கலாம். அதனாலேயே கூட நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருக்கிறவங்க வந்து அது வந்து ரொம்ப ஒரு தன்னோட பெரிய தனக்கு வேலை இருக்கு, தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது தன்னோட மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியா வச்சிருக்கலாம். ஏன்னா அதை தாண்டி அந்த அளவுக்கு வந்து நம்மளோட குளோபலைசேஷன் பெருசா நடக்கல. நமக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது டைம் பாஸ் பண்றதுக்கான விஷயங்களும் பெருசா இங்க இருக்கல. குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அதனால கூட அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து தன்னோட லைஃபாக மாற்றிருக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் வேலைக்கு வர ஆரம்பிக்கும் போது நம்ம குடும்பங்கள் கொஞ்சம் ஒசந்துருச்சு. அதனால நீ சொன்னல இப்போ வந்து நான் படிக்க போகிறதா இல்லை வேலைக்கு போகிறதா அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோம். ஐ திங்க் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து நிறைய எல்லா வீடுகளையும் நான் சொல்லலை, நிறைய வீடுகளில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்கன்றதுனால அவங்க ஃபினான்ஷியல் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு அவசியம் வந்து நம்ம பார்க்குற ஜென்சி ஒர்க்கர்ஸ்க்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்ட் இருக்கும்போது ஐ திங்க் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒர்க், வாட் தே வாண்ட் ஃப்ரம் ஒர்க் பிளேஸ். அந்த மாதிரி அந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் பேசுவோம்ல. ஸோ உன்னோட சேஃப்டி செக்யூரிட்டி அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு என்ஷூர் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஸோ உன்னோட ஃபைன் நீ அதுக்கப்புறம் தான் சைக்காலஜிக்கல் அது இதுன்னு ஒரு இதுவா மேலே ஏறி போற. ஸோ அப்படி கூட ஒரு இது இருக்கலாம். மற்றபடி ஐ அக்ரி வித் யூ ஆன் வாட் ஐ சி அபவுட் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் அட் ஒர்க். ஓகே, வாட் டஸ் குட் ஜாப் மீன் டு ஈச் ஜென்ரேஷன்? இதுதான் லைக் ஒரு தலைமுறையில் ஒரு நல்ல வேலை அப்படின்றதுக்கான கூறுகள் அவங்க என்ன வச்சுருந்தாங்க அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு நான் எங்க அம்மா அப்பா அந்த ஜென்ரேஷன் சொல்றேன், வேலைன்னு ஒன்று இருந்தா போதும், அந்த வேலை சம்பளம்னு ஒன்று வந்தா போதும், வேலை விட்டு தூக்காம சம்பளம் கொடுத்து வேலைன்னு ஒன்று இருந்தாலே போதும். ஐ திங்க் தே வேர் வெரி கிரேட்ஃபுல் டு ஈவன் தட் ஹேவ் தட் ஜாப் அண்ட் ஆர் ஹேவ் அ பிஸ்னஸ் ஆர் வாட் எவர். தனக்கு ஒரு தொழிலோ ஒரு வேலையோ ஒன்று இருக்கு, அது வந்து ஓரளவுக்கு சுமூகமா போகுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஐ ஃபீல் ஸோ. அது அந்த தலைமுறை சேர்ந்தவங்க நிறைய பார்த்தா அப்படின்னா அவங்க வந்து 20 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்துட்டு ஆரம்பிச்சு, எங்கள் அப்பாலாம் ஒரே கம்பெனியில் தான் சேர்ந்தார், அங்கே தான் ரிட்டையர் ஆனார். ஸோ அந்த மாதிரி அந்த தலைமுறையில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. மாறினவங்களும் இருப்பாங்க, பட் அது மேபி விரலுட்டேன்ற அளவு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜென்ரேஷனில் ஐ திங்க் குட் ஜாப் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் சம்பளம் நல்லா வரணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கணும், கரியர் க்ரோத்துன்னு ஒன்று இருக்கணும், நான் பண்ணுற ஜாப்ல எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இல்லை, அது எல்லாத்தையும் விட முக்கியமாக கல்ச்சர் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் அது ரொம்ப கல்ச்சர் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது, ஒருத்தவங்க வந்து ரொம்ப நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இப்படி ஒரு வேலை தேவையா அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்து ஓரளவுக்கு டக்குன்னு வந்து. அது இன்னொன்று என்னென்னா ஐடி சர்வீசஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆன பிறகு நிறைய பேர் யூஎஸில் அங்கெல்லாம் வேலை செஞ்சு அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற கம்பெனி கல்ச்சர்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை இங்கே கொண்டு வந்து அது ஐ மீன் என்ன சொல்கிறது, மற்ற கம்பெனிஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி இப்போது மேனுஃபேக்சரிங்கில் இருக்க கம்பெனிஸ்லாம் கூட இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபுட்டு அதெல்லாம் கூட இருந்தது. ஐடி சர்வீசஸ் எல்லாம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் தே மேட் இட் ஈவன் பெட்டர்.
அகைன் நான் சொன்ன மாதிரி குளோபலைசேஷன் வரும்போது நம்ம வந்து மற்ற கண்ட்ரீஸில் மற்ற நாடுகள் எப்படி இருக்கு என்ன இருக்கு எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாராவது ஒருத்தங்க அதை கொண்டு வந்தாங்க, ஒரு எம்என்சி அங்கேருந்து இங்கே ஒரு இது செட்டப் பண்ணுறா, அதுலேருந்து அந்த ஒரு கல்ச்சர் கொஞ்சம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அதர்ஸ் ஹேவ் டு ஃபாலோ இட் டு கீப் அப். ஐம் நாட் சேயிங் இப்போ கூட எல்லா கம்பெனியும் கல்ச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ட்ரைங் டு கீப் அப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஜென் ஜி, அவங்கள பொறுத்த வரைக்கும் வாட் யூ திங்க் இஸ் அ குட் ஜாப்? அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இதுதான் திஸ் இஸ் வேர் தி டிஸ்கஷன் மைட் கெட் கான்ட்ரவர்ஷியல் ஐ திங்க். முதல்ல எடுத்தோடனே தேர் லைக் நான் பார்த்த வரைக்குமே காசு நல்லா எடுத்தோடனே வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. வெதர் இட்ஸ் வாரண்டட் ஆர் வெதர் தேர் டிசர்விங் ஆஃப் இட் அப்படின்றதெல்லாம் வந்து பற்றி யோசிக்கிறாங்களா இல்லை நம்ம யோசிக்கிறது தப்பான்றது எனக்கு புரியல. ஆனால் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படிடா நடக்கும் அப்படின்ற ஒரு பிரமிப்பு தான் எனக்கு வருது. ஏன்னா வந்து சேர்ந்த உடனே ஒரு 6 மாதத்துலேயே 7 மாதத்துலேயே ஹைக் வரணும் அப்படின்லாம் நினைக்கிறது, அது எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் யா மேபி நம்ம see ஆனா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுவேன், எவ்ரி எம்ப்ளாயர் ஷுட் ப்ரொவைட் அ லிவிங் வேஜ். அதாவது உன்னோட வாழ்க்கையை நடத்தவே முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிறைய சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து அது வந்து நான் கண்டிப்பா நான் சேரும்போது என்ட்ரி லெவல் ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன சேலரி இருந்ததோ இப்பயும் அதே லெவல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ that is all not fair, that is not nice, not acceptable. But there is also one more question of what you bring to the table to warrant that. If it is like ஒரு let's say it's a manufacturing industry ல ஒரு assembly line work அப்படினா they can say இதுதான் work, இந்த workக்கு இதான் சம்பளம் சொல்லலாம். பட் தென் நம்ம வந்து அறிவு சார்ந்த தொழிலாளிகளா நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன அறிவு அந்த இடத்துல கொண்டு வரோம், என்ன ஸ்கில்ல கொண்டு வரோம், நம்ம கத்துக்கிறதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த கத்துக்கிற பீரியட்ல நம்மளால பெருசா அவுட்புட் கொடுக்க முடியாது. அப்ப அந்த பீரியடுக்கு என்ன சம்பளம் அவங்க கொடுக்க முடியும் நியாயமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து நீ சொல்ற மாதிரி ஐ ஃபீல் லைக் நாட் ஆல் because generalization actually is never right. But then நான் பார்த்த ஒரு சில Gen Z kids கிட்ட I feel like right off the bat they think that companies will provide them a very high salary. like நம்ம வந்து ஒரு 5-10 வருஷம் கழிச்சு வேலை பார்த்து வந்திருக்கிற ஒரு salary அவங்க இப்பவே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. Maybe some companies might give, but most companies do not. I think that's part of a much larger debate where இப்போ வந்து என்ன சொல்கிறது, with a lot of VC money flowing into the ecosystem. So SaaS companies இல்ல வந்து அந்த ஸ்டார்ட்அப்ஸ் நிறைய வந்து அந்த இடத்துல definitely agree. அந்த இடத்துல வந்து salary வந்து இன்ஃப்ளேட் ஆகத்தான் செய்யுது. பட் தென் அது வந்து நீ போற எல்லா இடத்துலயும் தொடரும்லாம் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இல்ல ஆக்சுவலி இதுவே பார்த்தோன்னா நான் கவனிச்சதில் எப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க் அதெல்லாம். அதனால் அங்கே வந்து டெட்லைன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தேவைப்பட்டால் நீ வந்து லாங் ஹார்ஸ்லாம் பண்ணி ஆகணும், கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் இருக்கும்போது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. நிறைய பேர் வந்து சேர்றதே ப்ராடக்ட் கம்பெனில சேர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெளி உலக அந்த எக்ஸ்போஜர் இல்லாம இங்க வந்து உன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்றதே வந்து ஒரு லைக் வெரி நைஸ் கல்ச்சர் ஆர் உனக்கு எல்லா பர்க்ஸும் கொடுக்குற மாதிரி கம்பெனில தான் உன்னோட கரியரே ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் மிஸ்அலைன் ஆகுது. நீ வெளி உலகத்துக்கு அந்த கம்பெனி விட்டு வெளியில வேற கம்பெனி போனேன்னா தென் யூல் பி லைக் அடடா என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் கண்டிப்பா ஆகும், ஒரு கல்ச்சர் ஷாக்குமே ஆகும். ஓகே, ஐ அக்ரி. பட் அதான் அவங்க டு சம்மரைஸ் வாட் a good job means to them அப்படின்னா a job that pays them really well, a job that என்ன சொல்றது rewards them a lot for whatever low effort. நீ சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த அசின் சொல்லுவால, விஜய் கேட்பாரு அசின் கிட்ட, உங்களுக்கு என்ன மாதிரி இது வேணும்னா நிறைய படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. which is good, if it happens for you please take it, but then it's not always the case. ஆமா, எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஓகே, அடுத்து என்னோட கேள்வி, how does each generation prefer to communicate with colleagues and superiors?
நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து தே ஆர் வெரி வெரி ஃபார்மல். அட்லீஸ்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் ஐ மீன் நாலேஜ் ஒர்க்கர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எல்லாமே இமெயிலில் இருக்கணும், வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன்னாலும் இமெயிலில் இருக்கணும், திட்டுனாலும் இமெயில் இருக்கணும். அப்போ நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒன்று அப்போ தான் நான் வந்து முன்னாடியே நான் சொன்னேன் பாரு அப்படின்னு குத்தி காமிக்கணுன்றதுக்காக எல்லாமே ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். இட்ஸ் வெரி ஃபார்மல், இட்ஸ் வெரி ஸ்ட்ரக்சர்டு, ப்ராசஸ் ஓரியன்டட், அந்த மாதிரி தான். மெயினாக ஒன்று சொல்கிறேன் பாரு, அந்த இதில் ஓகே இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி வித் ஐடி சர்வீசஸ் அண்ட் ஆல் தட் கம்மிங் இன், அந்த ஒரு சார் மேம் அந்த கல்ச்சர் இல்லை. அது முன்னாடி இருந்தது, இப்போ அது இப்பயும் நிறைய இடத்துல இருக்கு. பட் நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நிறைய கம்பெனிஸ் அது வந்து இல்லை. வி கெட் டு காலர் இது. ஸோ அது ஐ திங்க் அந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ப்ராசஸ் ஓரியன்ட் அப்படி எல்லாம். நம்மளது வந்து இட்ஸ் a little chill, பட் ஸ்டில் ஆனால் வேலைன்னு வந்துட்டா அட்லீஸ்ட் ஐ திங்க் we have to document a bit, keep track of things. நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு என்னோட ஏஜ் குரூப்பில் நான் பார்க்குறது, என்னதான் இருந்தாலும் வேலை போயிட்டா என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நம்ம தான் வந்து அந்த நம்ம ஜென்ரேஷன்லேருந்து தான் அந்த லே ஆஃப்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்க ஒரு மீம் இருக்கும்ல, லைக் மில்லினியல்ஸ் என்னெல்லாம் பார்த்துட்டீங்க, ஒரு பேண்டமிக்கை பார்த்துட்டீங்க, 9/11 பார்த்துட்டீங்க, இதை ஒரு Y2K அதுன்னு we've seen a lot in our life. So ஒரு பயம் இருக்கிறதுனால I think we still kind of on the treading on the line between formal and informal. I think we use it on a need basis. அது ஒரு பேலன்ஸ், நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு இது கரெக்ட்லாம் சொல்ல மாட்டேன். I think we just talking about ourselves. அது ஒரு என்ன சொல்றது, அது அது அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுறது, அது தட்ஸ் நார்மல். அது Gen Z I see it's a lot of informal communication. It's a lot of என்ன சொல்றது escalations as well. And லைக் இதெல்லாம் எஸ்கலேஷன் வர்த்தியா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். And like one funny thing I will tell you is in my previous job where I had a bunch of Gen Zs reporting to me, எனக்கு வந்து இப்போ I was very chill. I'm a very chill person at work. I mean work பத்தி ஸ்ட்ரெஸ் ஆவேன், பட் யூஷுவலா சில்லா இருப்பேன். இவங்க வந்து I was very ஓரளவுக்கு protective of them. அதனால என்கிட்ட ரொம்ப பியர் மாதிரி தான் we had a communication. ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும், ஏதாவது கேட்கணும், இல்லை ஏதாவது சொல்லணும்னா, வித்யா எனக்கு வந்து ட்ரெயின் கிடைக்க லேட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன் சொல்லணும். எப்படி ஃபர்ஸ்ட் மெசேஜ் எப்படி வரும்னா, வித்யா அப்படின்னு ஒரு 15 இருக்கும். நான் எனக்கு ஹார்ட் அப்படியே வெளியில வாய் வழியா வெளியே வந்துடும். அடுத்த மெசேஜ், ஐம் கெட்டிங் லிட்டில் டிலேட், ஐல் பி தேர் அட் 10:30. இதை நீ நார்மலா சொல்லக்கூடாதா? நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதுவும் 2 பொண்ணுங்க வந்து திரும்ப திரும்ப இது பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், இது நீ அப்படி போடாதம்மா, நான் உன் ஜென்ரேஷன் கிடையாது, எனக்கு பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து நான் போய் சேர்ந்துருவேன், அதனால நீ கொஞ்சம் பொறுமையா சொல்லு, ஹாய் வித்யான்னு சொல்லு, இல்லை நீ என்ன சொல்ல வரையோ ஃபர்ஸ்ட் மெசேஜ்லேயே சொல்லிடு அப்படிம்ப. வித்யான்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு அப்புறம் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ பி லைக், என்ன ஆச்சா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எவனாவது ஒன்று ஏதாவது சொல்லிட்டானா, நான் வரணுமா? இவ்வளோ ஓவர் திங்க் பண்றாங்க இவங்க, வந்து கூல் பேசணும். ஓவர் திங்க் பண்ணுவேன், பட் தென் அவங்க கிட்ட அது, ஆனா அவங்க கிட்ட நான் சில நேரம் புலம்பவே செஞ்சிருக்கேன். ஏன்னா மெசேஜ் போட்டா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா, அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன், பட் தென் தேர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ஸ்டில் ஸ்ட்ரேஞ்ச் டு மீ. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நான் வந்து ஏன் மேனேஜர் நான் இதை பண்ணேன்னா, லைக் நான் இனிமே எனக்கு ஒரு சில் மேனேஜர் கிடைச்சா கூட ஐ டோன்ட் திங்க் ஐல் எவர் பி ஏபிள் டு டூ திஸ். இங்கே இன்னொன்று நான் என்ன ஞாபகம் வருதுன்னா, ஜென்சி கலீக்ஸு கிட்ட நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. பட் ஜென்சி நான் கலீக்ஸ் வெளிவட்டத்தில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று அவங்கள சாருன்னு சொல்லுவோம், இல்லை அண்ணா, ஜி, ப்ரோ, பாஸ், அக்கா, வாட் எவர், மேம், ஏதாவது அந்த மாதிரி தெர் இஸ் அ வேர்ட் யூ யூஸ் டு அட்ரஸ் தெம். இங்கே நான் நிறைய பார்த்துருக்கேன், அவங்க வந்து அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, சொல்லுங்க அவ்வளோதான். லைக் அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு இல்ல பேர் சொன்னா கூட பரவாயில்ல, பர்சனல் கனெக்ஷனே வராது. அது இல்லாதப்போ தட் இஸ் என்ன சொல்றது, நம்ம என்னதான் ஒரு ஒர்க் பிளேஸ்ன்றது ஸ்ட்ரிக்ட்லி ஒர்க் அதெல்லாம் இருந்தாலுமே there has to be one level of camaraderie and ஒரு இது இருக்கணும்.
you're that type of worker. சரி ஓகே. இல்ல what I'm saying is I think Gen Z in many ways are very clear about this because நான் பார்க்குற நிறைய Gen Z people they're like work is work, லைஃப் இஸ் லைஃப் செப்பரேட். நான் ஒர்க் பிளேஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க மாட்டேன். நான் உன்னை யூஸ் பண்ணிப்பேன், உன்னை வச்சு யூஸ் பண்ணி க்ரோ ஆவேன், அதுக்கு நீயும் என்னை யூஸ் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும். நெட்வொர்க்கிங் எல்லாமே நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி தான் ஐ சி அ லாட் ஆஃப் ஜென்சிஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒர்க் பிளேஸ். நம்ம தான் வந்து ஃப்ரெண்டு அது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி ஹர்ட் ஆகிட்டு குழப்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர் பவுண்டரிஸ். மூவிங் ஆன். வாட் மோட்டிவேட்ஸ் யூ அட் ஒர்க்? வித்யா சொல்லுங்க, வாட் மோட்டிவேட்ஸ் யூ அட் ஒர்க்? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பளம் ஒரு அளவுக்கு நல்லா வரணும், ஒர்க் பிளேஸ் டாக்ஸிக்காக இல்லாமல் இருக்கணும். ஐ நீட் டு லைக் போகிறோம் 4 பேர்கிட்ட வந்து நான் அவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா எனக்கு அவசியம் இல்லை, பட் ஐ நீட் டு பி ஏபிள் டு டாக் டு தெம். இப்போ நான் இன்னைக்கு என்னோட ஒர்க் பிளேஸில் வந்து we were talking about stuff. It was ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக் போயிட்டு we were talking about things other than work, which was nice. எனக்கு அந்த ஒரு லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கணும். அண்ட் த ஒர்க் ஆல்சோ ஷுட் பி ரிவார்டிங் அண்ட் மீனிங்ஃபுல். நான் பண்ணுற வேலை வந்து இட் ஷுட் பி இம்பாக்ட்ஃபுல். அது வந்து சும்மா என்னத்தையோ பண்ணுறோன்றதுக்காக பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து நான் உருப்படியாக ஒன்று பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லைன்னா எனக்கு அதை பண்ணுறதுல வந்து ஒரு ஐ டோன்ட் see a point in it. உனக்கு எப்படி? வாட் மோட்டிவேட்ஸ் யூ அட் ஒர்க்? அப்ரிசியேஷன். லைக் நான் ஒன்று எழுதுகிறேன், நான் ஒன்று பண்ணுறேன், அதுக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நல்லா வருது, இல்லை ரிசல்ட்ஸே வரல அப்படின்னாலும் லைக் since I am into both of us are into creative work, நான் படைக்கிற ஒரு இது அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்தாலே அது எனக்கு வந்து ஒரு சம மோட்டிவேஷன் தான். அது நல்லா இருக்குப்பா அது அப்படின்னு சொன்னாலே எனக்கு எந்த ஒரு படைப்பாளிக்குமே இது வந்து அது இருக்கிற ஒரு இதுதான் அது. தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் இது ஃபார் மீ. அது தவிர ஆப்வியஸ்லி மணி, காசு நல்லா வந்ததுன்னா அது போதும். எனக்குமே ஐ டோல்ட் யூ திஸ் பிஃபோர், லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு டைட்டில் வேணும் அப்படின்லாம் டைட்டில்லாம் சேஸ் பண்ணுறது எனக்கு அதில் ஒரு நாட்டம் இல்லை. வருஷம் சம்பளம் கொஞ்சம் நல்லா ஏற்றி கொடுத்தீங்கன்னா போதும், அது எனக்கு தட் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஐ அக்ரி. ஓகே, நான் கேட்குறேன் அடுத்தது. லாயல்ட்டி, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? உன்னோட லாயல்ட்டி டு த கம்பெனி அண்ட் தென் த கம்பெனிஸ் லாயல்ட்டி டு யூ. வாட் ஆர் யோர் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் திஸ் ஆஸ் அ மில்லினியல்? இட் ஹேஸ் டு பி மியூச்சுவல். கண்டிப்பாக அது வந்து அதுதான். நீ லாயல்ட்டின்னு என்ன டிஃபைன் பண்ணுவ? எது உன்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் அப்படின்றது ஒரு வேலை இடத்துல என்ன? விசுவாசம்னா என்ன? அது என்ன? ஜஸ்ட் பீயிங் எத்திக்கல் டு யுவர் ஒர்க். அதாவது இந்த எத்திக்கல் பவுண்ட்ரிஸ் எல்லாம் மீறாமல், ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவும் இது பண்ணாமல் நேர்மையாக இது பண்ணுறதே தட் இட் செல்ஃப் இஸ் லாயல்ட்டி. கம்பெனி வரணும். ஆமாம். இப்போ நிறைய இது பார்த்தா அப்படின்னா என்ன சொல்கிறது, it's easy for an employee to be loyal to a company, but for an employer, for the company to be loyal to the employee அப்படின்றது வந்து நிறைய கேசஸில் அது இருக்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அகெயின் அது வந்து மச் பிக்கர் டிபேட் அபவுட் ஸ்கில்ஸு அது இதெல்லாம் வரும். பட் சொன்ன மாதிரி சம்பளம் ஏற்றாமல் இருக்கிறது, பல வருஷமாக வேலை செய்வாங்க ஆனால் சம்பளம் இது பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் தென் லைக் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்க, குவிட் பண்ணுற டைமில். ஐ திங்க் தட்ஸ் அ திங் இன் த யூஎஸ். மேபி இந்தியாவில் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் பேட். பட் நிறைய யூஎஸ் எல்லாம் அந்த மாதிரி போடுவாங்க. லைக் இந்த மாதிரி இத்தனை வருஷம் அவங்க வேலை பண்ணாங்க, கிளம்பும்போது அவங்களுக்கு வெறும் சும்மா ஏதோ ஒரு சாக்லேட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் எம்ப்ளாயர்ஸ் அது வந்து அந்த லாயல்ட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் தே புட் இன் ஸோ மச் த மேஜர் பார்ட் ஆஃப் தேர் ப்ரைம் இயர்ஸ் இல்லையா, அதை பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம். இல்லை, எனக்கு புரியுது. அதாவது இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்டோ இல்லை ஒரு சேலரிட் எம்ப்ளாயினா 9 to 5 தான்ப்பா உன் வேலை, நீ 9 to 5 மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்டாக செட் பண்ணி 9 to 5 மட்டும் வேலை வாங்கிட்டு அனுப்புகிறாங்கன்னா கூட நாளைக்கு அவங்க வந்து
இல்லைப்பா எங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லை கம்பெனிஸ் கோயிங் த்ரூ டவுன் டைம், நீ கிளம்பிக்கோப்பா அப்படி சொன்னால் ஒரு செவரன்ஸ் கொடுக்குறோம் கிளம்பிக்கோ அப்படின்னு சொன்னால் இட் மேக்ஸ் சென்ஸ். பட் தென் நீ வந்து யூ எக்ஸ்பெக்ட் மீ, நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியா என்னை வந்து அபவ் அண்ட் பியாண்ட் நான் போனாதான் நீ நல்ல அப்ரைசல் தருவ, டைட்டில்ஸ் தருவ, எனக்கு வந்து விசிபிலிட்டி தருவ, கரெக்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தருவ, எல்லாம் பண்ணணும். அபவ் அண்ட் பியாண்ட் போனால் மட்டும்தான். நான் வந்து ஜஸ்ட் மை ஜாப் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் டு த டி ஃபாலோ பண்ணால் எனக்கு எதுவும் தரப்போறது இல்லை. அப்போ நான் அபவ் அண்ட் பியாண்ட் போய் உனக்கு வேணுன்றதெல்லாம் நடத்தி கொடுக்கும்போது நீயும் என்ன வந்து ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா நீ என்ன கைவிடக்கூடாது. நீயும் அபவ் அண்ட் பியாண்ட் என்ன பண்ண முடியுமோ உன்னோட ஷேர் ஹோல்டர் ப்ராஃபிட்டை கொஞ்சம் கம்மி பண்றதுனா கம்மி பண்ணு, என்ன வந்து ரீடைன் பண்றது பண்ணு அப்படின்றத கம்பெனிஸும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் CEOs and other C-suite people should அவங்க சேலரி குறைச்சாலே வந்து இது மேனேஜ் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு ஒரு லாயல்ட்டி வந்து கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா ஐ டோன்ட் திங்க் கம்பெனிஸ் எக்ஸ்டெண்ட். another important topic that matters here is the notice period trap. அது இந்தியால ரொம்ப பெரிய பிரச்சனை தான். பிகாஸ் நீயும் நானும் சர்வீஸ் கம்பெனிஸ் வேலை பார்த்துருக்கோன்றதுனால we've suffered under the 60 day 90 day notice period. நான்லாம் ரொம்ப லக்கி பிகாஸ் லைக் எனக்கு 90 day notice period அண்ட் என்னுடைய கரண்ட் எம்ப்ளாயர் they were kind enough for like they were fine with waiting. எனக்கு அதனால இதாச்சு. பட் நிறைய பேருக்கு அந்த 90 days தான் இட்ஸ் இல்லை 90 day நோட்டீஸ் பீரியட்னால நானுமே ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன். அப்படி 90 daysக்கு கேட்டி தர அளவுக்கு ஒன்றும் நம்ம யாரும் அப்படி ஒன்றும் வேலை பண்ணல. ஒரு அப்படி இப்போ நம்ம குவிட் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு 2 வாரத்தில் கூட வர வாய்ப்பு இருக்கு. அது இன்ஃபேக்ட் இப்போ நிறைய கம்பெனிஸ்ல எப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு சர்டன் விஷயத்தை ஃபாலோ பண்ணிருக்கோம்னா ஒரு புது மேனேஜர் வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்களோட மார்க் ஹவுல் தே மேக் தேர் மார்க். ஃபர்ஸ்ட் வந்து நீ பண்ற எல்லா கோட்டையும் அழி, நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா தின்றேன், நீ மறுபடியும் கோடு போடு, அப்படிதான் அவங்க பண்ணுவாங்களே. that just happens. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல கேட்டிக்காக 90 days அப்படின்றதுலாம் it doesn't make sense at all. பட் நீ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தேன்னா மேபி ஹைரிங் அண்ட் ஃபயரிங், அதாவது ஒருத்தங்க விட்டுட்டு போறாங்க அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஹையர் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு 90 day ட்ரைனிங் இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி there was recently some lawsuit regarding this. இதில் வந்து அந்த மாதிரி அதான் நம்ம இந்த கான்ட்ராக்ட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, லைக் இத்தனை நாளுக்குள்ளே நீ குவிட் பண்ணிட்டு போனோன்னா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பே பண்ணிட்டு போகணும் அப்படின்றத. அந்த ஐ டோன்ட் ரிமெம்பர் தி டீட்டெயில்ஸ் ஃபுல்லி, பட் இது சம்மந்தமாக ஒரு கேஸ் ஒன்று நடந்து it wasn't in the favor of the employee, I think, in this case. So yeah. ஓகே இது வந்து அடுத்த முக்கியமான கேள்வி. அப்ரோச்சஸ் டு நெட்வொர்க்கிங் அண்ட் யூஸிங் சோஷியல் மீடியா ஃபார் ஜாப்ஸ் அண்ட் பர்சனல் பிராண்டிங் அண்ட் ஆல். இதை வந்து நீ வந்து ஜென்சி அண்ட் நம்ம 90s கிட் ஆர் மில்லினியல்ஸ் அண்ட் தென் ஜென்எக்ஸ் இவங்க வந்து இதை எப்படி பண்ணுறாங்கன்னு நீ பார்க்குற? மோஸ்ட்லி இது எல்லாமே லிங்க்டின்ல தான் நடக்குது இல்லை. அதாவது Gen X and millennials, most of them they are like ஒரு மிட் சீனியர் டு சீனியர் லெவலில் இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க புதுசாக நெட்வொர்க் பண்ணி இது பண்ண மேபி வேலைக்கு இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்ஸ்க்காக அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் அது பண்ணுறாங்க. அதை தவிர பர்சனல் பிராண்டிங் எந்த அளவுக்கு பண்ணுறோம் நம்மளும் நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்றதுனால we can talk a lot more அப்படின்றது ஒரு இது. பட் நம்ம அவ்வளோ பண்ணுறோமா? I don't think so. In India நம்ம பண்ற மாதிரி இல்ல. do a lot more personal branding. அதாவது I will never say they don't do work, but then they may do like one part of one work. அப்புறம் அதை வெளியில கொண்டு போய் பொசிஷன் பண்றது எப்படின்னா ஒரு ஃபேன்சியா டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு here is what picking up a paper taught me about B2B sales அப்படின்ற மாதிரி அதை வந்து ரொம்ப ஒரு எம்பலிஷ் பண்ணி தன்னுடைய வேலையே பர்சனல் பிராண்டிங்க்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி ஐவ் சீன் அ பஞ்ச் ஆஃப் ஜென்சிஸ் டூ தட். அண்ட் ஒர்க் வைஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறத இது பண்ணும்போது கூட எனக்கு இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்பிச்சான், யாருன்னே தெரியாது லிங்க்டின்ல. இப்போ வந்து நானுமே யாருன்னே தெரியாதவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், ஒர்க் ரெஃபரலுக்கெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் நான் என்ன கேட்பேன், ஹாய் இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட ரெஸ்யூமே, உங்க கம்பெனில இப்படி ஒரு வேலை இருக்குன்னு பார்த்தேன், அது இன்னும் ஓப்பனா இருக்குன்னா என்ன நீங்க ரெஃபர் பண்ண முடியுமா அப்படி நான் கேட்பேன். இவன் யாருன்னே தெரியல, எனக்கு டைரக்டா எங்க கம்பெனில இருந்து ஒரு ரோல் ஓப்பனிங் இருக்கு, அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சான். ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் தான் வந்தது, ஹாய் வரல. அதுக்கப்புறம் அடுத்த மெசேஜ் தான் எனக்கு ஒன்று சொல்லு,
Was this person in your connections or he was not part of your connections? I think we have some mutuals. Connections இருக்கானா கூட எனக்கு தெரியல. நான் பேசுனது இல்லை. எனக்கு அவனை யாருன்னு தெரியாது. எனக்கு என் ஸ்கூலோ காலேஜோ இதுக்கு முன்னாடி அவங்க கூட வேலை பார்த்ததும் கிடையாது. நம்ம பேசுனது கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எதுவும் கிடையாது. அந்த லிங்க் அமைச்சிட்டு ஹாய் கேன் யூ ரெஃபர் மீ ஃபார் திஸ் ரோல் அப்படி சொல்லிட்டு லைக் அப்போ ரெஸ்யூமே கொடுக்கணும் ப்ளீஸ் எதுவுமே அது ஒரு தான் யார் எதுவும் நீ யாரா நீ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. பட் தென் நம்ம வந்து அந்த ஜாப் சர்ச்சோட இந்த எண்ட்லயும் இருந்திருக்கோம், மறுபடியும் ஃபியூச்சர்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரே காரணத்தினால அவனோட சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது, அவனோட லைஃப் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாது. இந்த வேலை அவனுக்கு வந்து ஒரு மேக் ஆர் பிரேக்கா இருக்கலாம். அதனால நான் வந்து பண்ண போறது இல்ல. நான் திருப்பி அவன்கிட்ட கேட்டேன், ஏப்பா நீ வேற யார்ட்ட ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்கியாப்பா அப்படின்னு. ரொம்ப பெரிய மனசு இல்ல அப்படின்னு சொன்னான். சரி உன் ரெஸ்யூமே அனுப்புப்பான்னு சொன்னேன். நான் காலையில ரெஸ்யூமே அனுப்புப்பா சொன்னேன். அவன் வந்து சாயந்தரம் தான் அனுப்பிச்சான். நான் டிராவல் பண்ணிட்டு வந்துருந்தனால நான் பார்க்கல. உடனே டிட் யூ கெட் மை ரெஸ்யூமே அப்படின்னு மெசேஜ். நான் அதை பார்க்கலன்னதும் இப்போ இன்னொன்று கவனிச்சியா இதில் வந்து நான் இப்போ சொன்னேன்ல இந்த ஒரு மேம் அப்படின்னோ இல்லை வித்யா அப்படின்னு வித்யானே சொல்லலாம். பிகாஸ் அவன் சின்ன பையன் தான், எனக்கு ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியுது சின்ன பையன் நல்லாவே தெரியுது. நீ ஹாய் வித்யா கூட சொல்ல, அப்படி ஒரு மரியாதையெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் தென் நீ வந்து என்ன கம்யூனிகேஷன் பண்ற, அதுவும் பிசினஸ் டெவலப்மெண்ட் ரோல் இது. பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா யூ டு டாக் டு a lot of people. What kind of communication skills you have if this is how you communicate with somebody? Like where are they going wrong? Like is it the college, is it the educational institutions that is failing in inculcating these skills in them, or is it like family இதுவா? எனக்கு இது யார் மேலே ப்ளேம், இந்த ப்ளேமை யார் மேலே போடும்? ஏன் அப்படி அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது காரணம் யார்? இல்லை, sometimes it could just be due to personality, but then I've seen far too many examples right now across for it to be I don't think they've been taught how to do this ன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஏதாவது எனக்கு எதுவும் நடக்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஹவு டு அப்ரோச் ஃபார் அ ஜாப், ஹவு டு ஆஸ்க் ஃபார் ரெஃபரல்னா எதுவும் ஒரு கோர்ஸ் எதுவும் பண்ண, ஐ மீன் ஐ டோன்ட் நீட் அ கோர்ஸ் டு ஆஸ்க் சம்மன் பொலைட்லி. கொஞ்சம் ஒரு யார்கிட்டயுமே நம்ம வந்து நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. ஆனா அதே நேரம் நமக்கு ஒருத்தவங்க கிட்ட உதவி பண்ண சொல்லி கேட்கறோம், நம்ம ஒரு மரியாதையாவது கொடுக்கணும். பண்றீங்களா, முடியுமா, நான் தான் இந்த பர்சன். இது வந்து நான் அடிக்கடி இதை பார்க்குறேன். இன்ஃபேக்ட் வினய் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பையனை வந்து ஒரு வேலைக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாப்புல. அவங்க ரொம்ப அவங்க இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டு வர ஒரு குடும்பம். அவங்க அம்மா வந்து வேலைக்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டதுனால வினய் வந்து தானாகவே போய் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அவங்க கம்பெனியில் ஓப்பனிங் இருக்கான்னு கண்டுபிடிச்சி இன்டர்வியூ செட் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. அந்த பையன் இன்டர்வியூ அன்னைக்கு போகலை, நான் வரமாட்டேன்னு சொல்லலை. அப்புறம் அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா இன்டர்வியூ செட் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னடா அவன் வரல அப்படின்னதும் அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டா அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா என் பையன் போல, அது வந்து ரொம்ப தூரம்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அது இங்கேருந்து ஒரு 20-25-30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஆனால் உனக்கு வேலைன்னு ஒன்றுனா, இப்போ நீ வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னா காஞ்சிபுரத்தில் உனக்கு ஐடி கம்பெனி இருக்குமா? உனக்கு வேலை எங்கே கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி தானே நம்ம போவோம். ஆனால் நான் இருக்கிற இடத்துல இல்லை எனக்கு பிடிச்ச இடத்துல நான் எங்கே எது என்ன நடக்கணும்னு நினைக்கிறேனோ அங்கே அது எனக்கு அமையணும், நான் நினச்ச சம்பளத்தில் அமையணுன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு வந்து அது தட் குட் ஆல்சோ பி டியூ டு பியர் ப்ரெஷர். ஐ திங்க் லைக் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க, அது ஒரு 2 பேர் நல்ல கம்பெனியில் நல்ல ஏதோ போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கும் கிடைச்சிரும் அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த மாதிரி இருக்காங்க. பட் இல்லை, லுக்கிங் அட் த ஜாப் மார்க்கெட், லுக்கிங் அட் இப்போ நம்மளோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களே கூட நம்ம பார்க்குறோம். ஒரு கம்பெனியில் என் கம்பெனியில் இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்காங்கன்னா அவங்க இப்போ ஒரு ஜாப் ஜம்ப் பண்ண யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இங்கே நோட்டீஸ் பீரியட் கொடுத்து அங்கே ஆஃபர் ரெசைன் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த கம்பெனி வந்து ஏதாவது பிரச்சனையாகி மூடிட்டானா என்ன பண்ணுறது பயம் இருக்கு. இருக்கிற இடத்துல கம்முன்னு அப்படியே உட்காந்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஜாபுக்கான ஒரு, நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த ஜாபுக்கான ஒரு அர்ஜென்சியோ இல்லை ஒரு நீடு, ஒரு ப்ரெஸ்ஸிங் நீடு அந்த இடத்துல இல்லாததுனால தான் அவங்க வந்து எங்கே கிடைக்குதோ நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல அதை நான் பயன்படுத்திக்கிறேன்னு இல்லாமல் நான் உனக்கு வாய்ப்பை வந்து இன்னொருத்தங்க தேடி போய் கண்டுபிடிச்சி பிச்சை எடுத்து உனக்கு வாங்கி தருவாங்க, நீ ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நான் இதை நான் ஜெனரலைஸ் பண்ணல, பட் நம்ம பார்த்த வரைக்கும் இப்படி தான் இருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து ஏன் அப்படின்னு தெரியல.
கொஞ்சம் ஓவரா தான் பொங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வாங்கின அடி அப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நிறைய அடி உதவி பண்ணலாம்னா நாங்களே போய் என்னப்பா +2 மார்க் வந்துருச்சா அப்படி கேட்குற டைப் கிடையாது நாங்கள். இல்லை இது வந்து நான் இல்லை, இது நிறைய பேர் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இதில் மெயினாக இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நாம வேற ஒருத்தங்க ஜென்யூனாக இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, அவங்கள ரெஃபர் பண்ணா அப்படின்னா அவங்க அதை சீரியஸாகவும் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த இன்னொரு பர்சனுக்காக நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஏன்ப்பா இது முன்னாடி நீ ஒருத்தனை கூட்டம் தான் அவன் மதிக்க இல்லை ஒன்று நம்பி நான் எப்படி இன்னொருத்தனை இது அது ஒன்று இருக்குது. தட் இஸ் எனக்கும் இந்த ரெப்புடேஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. பிகாஸ் ஐ ஹவ் ரெஃபர்ட் ஃபியூ பீப்புள் இன் ஃபியூ பிளேசஸ் அண்ட் தென் அவங்க அதை வந்து இது வந்து ஜென்சின்னு கிடையாது, இது வந்து மில்லினியல்ஸுமே நான் சொல்லுவேன். ரெஃபர் பண்ணியிருப்போம், நம்ம வந்து இவங்களுக்காக ஒரு நல்ல வேர்டு போட்டிருப்போம், அவங்களும் சரி இந்த பர்சன் சொல்கிறாங்களே ஒரு கன்சிடர் பண்ணுறேன்ற மாதிரி HR சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்காம அந்த இடத்துல திமிரா பேசுறது, இல்ல வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம வருது, இன்டர்வியூக்கு வரும்போது கம்பெனி பத்தி கூட தெரிஞ்சுக்காம வருது. மெயினா ஒண்ணு பண்ணுவாங்க, அன்னோன் நம்பருங்க, அதனால நான் கால் எடுக்கலன்றது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து நீ தானே உனக்கு வேலை வேணும்னு என்கிட்ட வந்து கேட்குற, அப்ப ரெஃபர் பண்ணும்போது அந்த வாய்ப்பையே நீ பயன்படுத்திக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கோபம் வருது. பட் இது நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு யாராவது எங்கேயாவது ஒரு நூல் கொடுத்தாங்கன்னா அதை பிடிச்சு மேலே ஏறிடணும். இன்னொன்னு என்னன்னா, you're at least even if you're not taking up the job or whatever, you're forming a connection. You like ஒரு பர்சன் உங்களுக்கு தெரியுறாங்க, நெட்வொர்க் கொஞ்சம் வளருது, டிக்ளைன் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து சார் கண்டிப்பா நான் உங்களுக்கு வேற யாரையா ரெஃபர் பண்றேன், பிகாஸ் எனக்கு இப்ப கரண்ட் கம்பெனி ஜாயின் பண்ற டைம்ல எனக்கு இன்னொரு கம்பெனில ஆஃபர் இருந்தது, அந்த இடத்துல எனக்கு ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன். பட் அவங்கள நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு பர்ன் தி பிரிட்ஜஸ் வித் them. ஸோ நான் வந்து இந்த மாதிரி என்னோட சுச்சுவேஷன் இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க வேற ஏதோ ஜாப் பத்தி போட்டிருந்தாங்க. அப்ப நானே போயிட்டு உந்தாங்க இந்த கேண்டிடேட் தெரியும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி கொடுத்தேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் கில்ட்டி. அவங்க எனக்கு அதாவது ஒருத்தங்க கம்பெனிஸ்ல ஆஃபர் கொடுக்குறாங்க, அதை நம்ம ரிஜெக்ட் பண்றோம், அது வந்து நேச்சுரலா நடக்கிறது. ஆனா எனக்கு அந்த ரிஜெக்ட் பண்ணது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. அதனால நான் போய் வந்து அவங்களுக்கு வேற சில கேண்டிடேட் ப்ரொஃபைல்ஸை கொடுத்து இதை உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். டு லைக் எனக்கு அந்த கில்ட் கொஞ்சம் போறதுக்காக அதை நான் பண்ணினேன். பட் நான் வந்து நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ணி ஒருத்தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் கூட கிடைக்காம போகும்போது எனக்கு அது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அடுத்த கேள்வி என்ன? attitude towards meetings, punctuality, communication and professional attire. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு விதத்தில் பார்த்தேன்னா அவுடேட்டட்னு கூட சொல்லலாம். ப்ரொஃபஷனல் அட்டையரோ இல்லை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பங்க்சுவாலிட்டிலாம் அவுடேட்டட் கிடையாது. பங்க்சுவாலிட்டி இஸ் நெவர் அவுடேட்டட். பட் an attitude towards அதான் இந்த ப்ரொஃபஷன் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு தான் வேலைக்கு வரணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுடேட்டட் தான் நான் ஃபீல். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஸ்ட்ரிக்ட்லி அகேன்ஸ்ட் இது. அந்த மேபி அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அப்படி பண்ணி ஆகணும். இப்போ நீ வந்து ஹெவி மிஷினரி ஆப்ரேட் பண்ணுற அப்படின்னா அங்கே நீ வந்து அங்கே ரொம்ப ஃப்ளோயி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட முடியாது. ஸோ லைக் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். பட் அதர்வைஸ் மற்ற வேலைக்கெல்லாம் இப்போ இங்கே இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒருத்தன் வந்து வெயில் அடிக்கும்போது காலர் வரைக்கும் பட்டனை போட்டுட்டு டையை கட்டிட்டு ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கெல்லாம் தன்னை வருத்திக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் நீ ஒன்று கவனிச்சிருப்பியா தெரியல, 40க்கு மேலே வயசு இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்க இப்போ வேலை பார்க்குற கம்பெனி ரிலாக்ஸ் அட்டையராகவே இருந்தாலுமே ஐ see a lot of them still wear மண்டே டு தேர்ஸ்டே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு செமி ஃபார்மலாக இருப்பாங்க. ஃப்ரைடே மட்டும்தான் ஜீன்ஸ் போடுவாங்க, ஓரளவுக்கு கேஷுவல் வைபுக்கே வருவாங்க. அப்போ கூட ரவுண்ட் நெக் போட மாட்டாங்க, போலோ போடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஐ திங்க் தட் இஸ் ஸ்டில் லைக் சம்திங் தே ஃபாலோ. அவங்க வேலை பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கும், அந்த கல்ச்சர் அப்படியே மைண்டில் ஊறி இருக்கும். அதனால இப்போ அந்த கல்ச்சர் மாறினா கூட தே ஆர் ஸ்டில் நாட், மேபி அவங்க வார்ட்ரோப் அப்டேட் பண்ண வேணான்னு கூட நினைக்கலாம். பட் தே ஆர் ஸ்டில் நாட் வில்லிங் டு சேஞ்ச். இல்லை இன்னொன்று கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஒரு மிட் மேனேஜ்மெண்ட் அந்த இதுக்கு வந்திருப்பாங்க. அதனால் வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஓகே ஐ ஹாவ் அ ரெப்யூட்டேஷன் அண்ட் டெக்கோரம் டு மெயின்டைன், ஐ வாண்ட் எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் அந்த அந்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்கவங்களாம் என்னை வந்து மதிக்கணும், அதுக்கு நான் வந்து இப்படி இருக்கணும். நான் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வேற ஒரு எபிசோடில் இதை பற்றி பேசுங்க, லைக் ஹவ் ஐ ஃபெல்ட் வெரி கான்ஃபிடென்ட் when I wore ஃபுல் ஃபார்மல்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஃபார்மல்ஸ் போடுறதுல கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட்ன்றது இட் இஸ் வெரி ரியல் திங். ஐ அக்ரி. அதனால அவங்க வந்து அந்த ரெப்யூட்டேஷனை மெயின்டைன் பண்ணணும், நம்மளை வந்து மதிக்கணும், நம்மளை வந்து என்ன சொல்கிறது,
நீயும் நானும் ஏன்னா அவங்க அந்த நீயும் நானும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நான் ஐம் ஸ்டில் அ பிட் அபோவ் யூ அப்படின்றத காட்டுறதுக்காக டு கமாண்ட் தட் ரெஸ்பெக்ட் ஐ திங்க் தே டூ தட். ஸோ ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தா இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் எனக்கு பர்சனலி எனக்கு வந்து இன்ஃபேக்ட் என்னுடைய பழைய வேலையை நான் குவிட் பண்ணிட்டு வரும்போது எக்ஸிட் இன்டர்வியூவில் அதுதான் சொல்லியிருந்தேன், வாட் டென்ட் ஒர்க் ஃபார் யூ ஹியர் அப்படின்ற அது எனக்கு இந்த எல்லாமே ஓகே தான், எனக்கு இந்த எதை மாற்றிக்கலாம், வாட் கேன் வி சேஞ்ச்னா இது இந்த ட்ரெஸ் கோட்லாம் டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ நிறைய கம்பெனிஸ் ட்ரெஸ் கோட்ஸ் பெருசாக இருக்கிறது இல்லை. ஹவு டு யூ திங்க் ஜென்ஸிஸ் ஆட்டிடியூட் இஸ் டுவர்ட்ஸ் பங்க்சுவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் கோட்ஸ்? பங்க்சுவாலிட்டி சோஃபார் ஐ ஹேவன்ட், அதாவது நான் இது பண்ண வரைக்கும் பங்க்சுவாலிட்டியில் ஒன்றும் தேர் ஓகே பங்க்சுவல் தான், அது இம்பார்ட்டன்ஸ் அது அவங்க இதை பொறுத்து தான். இஃப் தே அந்த மேனேஜர்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல ஒரு இதுவாக போயிட்டுருக்கு அப்படின்னா தே ஆர் பங்க்சுவல். நான் பார்த்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் கோட்லாம் ஆப்வியஸ்லி தே நாட் கோயிங் டு அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ட்ரெஸ் கோட் ஒன்று சொல்லி அதை ஃபாலோ பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஃப் எனிதிங் நான் நிறைய ஜென்ஸி வேலைக்கு வர ஆரம்பிச்சக்கப்புறம் தான் இப்போ புதுசாக கம்பெனிஸ் ட்ரெஸ் கோடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் கம்பெனியில் ட்ரெஸ் கோடு கொடுத்தாங்க பிகாஸ் தே ஃபெல்ட் தட் லாட் ட்ரெஸ் கோடு இல்லை ட்ரெஸ் கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. பிகாஸ் தே ஃபெல்ட் லாட் ஆஃப் பீப்புள் வேர் கொஞ்சம் இன்அப்ராப்ரியேட்டாக ஒரு வேலை பார்க்குற இடத்துக்கு உகந்ததா இல்லாமல் சில ஆடைகள் அணிஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணதுனால இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கைட்லைன்ஸ் பற்றி என்னோட ஒப்பீனியன்ஸ் அது வேற. பட் ஜென்ஸி ஒர்க்கர்ஸ் உள்ள நிறைய வர இந்த கைட்லைன்ஸும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அது நம்ம வந்து என்னென்னா நான்லாம் ஒரு 8 வருஷமாக இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து மற்ற கம்பெனிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து இதை பற்றி ஓகே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேச முடியும். ஸோ ஓகே, ஃபைனலாக ஒரு ஜென்ரேஷனும் வாட் ஸ்ட்ரென்த் டு தே பிரிங் டு த ஒர்க் பிளேஸ் அண்ட் தென் அவங்க கிட்டேருந்து மற்றவங்க என்ன கற்றுக்கலாம்? ஐ திங்க் தி பூமர்ஸ் அண்ட் ஜென்எக்ஸ் அந்த ஜெனரேஷன் வந்து ஆப்வியஸ்லி தேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர் ஸ்ட்ரென்த்து. அவங்க வந்து அவங்க பார்த்துருக்காத ஒரு சுச்சுவேஷன் இல்லை, அவங்க பார்த்துருக்காத சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. தே ஹாவ் அ லாட் மோர் they have a lot of experience and a lot of lessons to teach us. So strengthen அது ஒன்று. அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் ஜென்ரல் இப்போ சொன்ன நம்ம பங்க்சுவாலிட்டியை ஆக்சுவலி யூ டெல் மீ அபவுட் யுவர் பங்க்சுவாலிட்டி. இது அது வாட் ஹேவ் யூ சீன் அபவுட் பங்க்சுவாலிட்டி? என்ன சொல்கிறது, நெகட்டிவாக தான் பார்த்துருக்கியா நீ பங்க்சுவாலிட்டி வைஸாக? இல்லை, அது வந்து அந்தந்த நபரை பொறுத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது அதான் பட் கம்யூனிகேஷன் கேன் பி பெட்டர் நான் பார்க்குறேன். லைக் சில இதெல்லாம் வந்து ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் வர கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீ ஸ்ட்ரென்த் சொல்லிட்டு இருந்தியே, சொல்லி முடியும். ஸ்ட்ரென்த்ஸ் அவங்க இதில் வந்து அதான் தேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் தேர் ஸ்ட்ரென்த். அவங்க வந்து நம்ம அதாவது ஒரு பேலன்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ற எக்ஸைட்டடாக ஒரு ஐடியா இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா லைக் அந்த எஃபர்ட்டு அந்த இதை ஈல்டு பண்ணுமா இல்லையா அப்படின்றது வந்து லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தெரிஞ்சிருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அண்ட் நம்ம மில்லினியல்ஸ் வந்து தேர் ஸ்ட்ரென்த் வுட் பி ஐ திங்க் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னே தெரியல நமக்கு. வாட் இஸ் அ ஸ்ட்ரென்த் தெரியல. மேபி அடாப்டபிலிட்டி, ஐ டோன்ட் நோ. சரி, ஜென்ஸி இஸ் தேர் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஒர்க் லைஃப் அந்த அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு இது பண்ணுறாங்கல்ல, ஒர்க் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், இட்ஸ் நாட் மை லைஃப் ஹோல்லி அப்படின்ற அந்த ஒரு டிமார்கேஷன் கிளியராக இருக்குது. அண்ட் தேர் மோர் அசர்ட்டிவ். லைக் அதாவது ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்ற மாதிரினா அதெல்லாம் வந்து தைரியமாக கேட்குறாங்க. அதெல்லாம் தட்ஸ் அ குட் திங் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் தெம். ஓகே, நடக்கும்போது தே டோன்ட் அதான் சில விஷயம்லாம் லைட்டாக எடுத்துக்கிறது இல்லை, கேட்குறது தான் கேட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து ஐயோ எஸ்கலேட்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சோன்னா அதெல்லாம் வந்து தட்ஸ் வாட் ஐ சி. வாட் அபவுட் யூ? மில்லியனர்ஸ் நீ கொஞ்சம் காப்பாற்று, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை, ஐ திங்க் நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து தேர் கமிட்மெண்ட், their willingness to see through difficult times, difficult things at work, அது வந்து ஐ திங்க் அது வந்து நம்ம கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
கமிட்மெண்ட் டு கம்பெனி சொல்ல மாட்டேன், பட் கமிட்மெண்ட் டு வாட் எவர் தே டேக்கன் அப், எடுத்ததை எடுத்து முடிக்கிறதுன்றதுமே இட்ஸ் அ ஸ்கில். ஸோ அது அந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு குவாலிட்டி. அது வந்து எல்லாருமே கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜென்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி they don't take shit. They really do not take shit. Millennials also take shit. And then Gen Z கொஞ்சம் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க, வேற ஏதாவது நினைச்சுக்க போறாங்க வேற மாதிரி. ஓகே. எவ்வளோ செருப்படி கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, அவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்கன்ற. அவங்க கண்டிப்பாக ஜென்சி வந்து நான் வந்து இங்கே புதுசாக சேர்ந்துருக்கலாம், நோ மேட்டர் வாட், எனக்கு வந்து என்னோட ரெஸ்பெக்ட்ன்றது முக்கியம், என்னோட ஐடென்டிட்டின்றது முக்கியம். அந்த ஒரு நீ சொன்ன மாதிரி தே ஹாவ் தேர் ஓன் சென்ஸ் ஆஃப் செல்ஃப், அந்த இண்டிவிஜுவலிசம்ன்றது சொல்லுவாங்க. தே ஹாவ் அந்த இண்டிவிஜுவலிசம் அவங்க மத்தியில் ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ அவங்கள வந்து நீ அவ்வளோ ஈஸியாக ஏற்க முடியாது. நீ வந்து ஏச்சோ இல்லை பயமுறுத்தியோ காரியத்தை சாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தே ஹாவ் டு ஃபீல் கமிட்டட் டுவர்ட்ஸ் இட் ஃபார் யூ டு கெட் திங்ஸ் டன் ஃப்ரம் தெம். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ திங்க் எவ்ரிபடி கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். And then millennials பொறுத்த வரைக்கும் I think we have a bit of that and bit of this as well. Some of us are like that, some of us are like this. நம்ம எப்போ அதை ரியலைஸ் பண்றோம், அதை எப்போ நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றது மேபி வேரி ஆகலாம். இப்போ வந்து எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கா அப்படின்னா எனக்கு இருக்கு. பட் தென் அதே நேரம் இஃப் த சிச்சுவேஷன் இஸ் வெரி அன்பேரபிள் ஆர் டாக்ஸிக், எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து மற்ற இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கணும், எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸும் இருக்கணும், எனக்கு வந்து பாஸ் ஒரு ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் இருக்கணும். அதெல்லாமுமே எனக்கு எல்லாமே கைகூடி வரணும். அப்போ தான் என்னால் கமிட்டடாக அந்த ஐ கேன் see through things. இல்லைனா ஐ வில் ஸ்டில் ட்ரை மை பெஸ்ட் பட் இட் கெட்ஸ் a little difficult. So I think it differs for millennials. ஆக்சுவலி அது பேலன்ஸ் தான். நீ சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து வேலைக்கு தர வேண்டிய மரியாதையை நம்ம தருவோம், அதே டைம் நம்மளை வந்து ஒரு ஓகே எங்களோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். சொல்லு. அது அந்த ஒரு பேலன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓகே இது எடுத்து பண்ணணும்னா இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது, அந்த ஒரு ட்ரைவ் நமக்கு இருக்குது. ஸோ this and that. நைஸ். ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கா உனக்கு? இல்லை. எனி வேர்ட் ஆஃப் அட்வைஸ் டு ஜென்ஸீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு சொல்கிறதுக்கு? இல்லை, வேர்ட் ஆஃப் அட்வைஸ் வந்து இல்லை, எனக்கே வந்து எதுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்கேயாவது ஊர் பக்கம் போயிட்டு பசுமை விகடனில் வர மாதிரி ஒரு 10 ஏக்கரால் ஒரு தோப்பை போட்டுட்டு அப்படியே நடுவில் ஒரு குச்சி வீட்டை கட்டிட்டு உட்காந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு உட்காரலாமான்னு தோணுது. ஐ திங்க் ஐ எம் அட் தட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ். இப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை பாருங்க. ஆனால் ஐ வில் டெஃபினெட்லி சஜஸ்ட் எவ்ரி ஒன் ஓரளவுக்கு அப்ஸ்கில் பண்ணுங்க. லைக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஸ்டாண்ட். லைக் அதாவது இண்டிவிஜுவலிசம் இஸ் சம்திங் வேர் வி ஃபோக்கஸ் ஆன் ஆர் செல்ஸ், ஆர் நீட்ஸ், என்னோட தாட்ஸ், அதெல்லாம் ஓகே. பட் தென் யூ ஷுட் ஆல்சோ லுக் அட் வேர் யூ ஸ்டாண்ட் வென் யூ லுக் அட் அதர்ஸ். மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்மளோட ஸ்கில் செட் எந்த அளவில் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்க தயாராக இருக்கோம், அந்த ஒரு அவேர்னஸும் வேணும். அலாங் வித் இண்டிவிஜுவலிசம் நம்ம ஹவு அதர்ஸ் ஆக்ஷன்ஸ் இம்பேக்ட் அஸ்ன்ற தாட் ப்ராசஸை தாண்டி ஹவு வி இம்பேக்ட் அதர்ஸ். நான் வந்து ஒரு மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன்னா மற்றவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று கொடுக்கணும்ல. ஸோ நம்மளோட ஆக்ஷன் மற்றவங்களை எப்படி இம்பேக்ட் பண்ணுறன்ற ஒரு அந்த ஒரு அவேர்னஸ் வேணும். நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட பேசுறோம்னா வாங்க போங்கன்னு கூனி கூறுக வேண்டாம், ஆனால் நம்ம வந்து எந்த மாதிரி ஆட்டிடியூடோட பேசுறோம், அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ஐ திங்க் பீப்புள் ஷுட் டேக் இன் டு கன்சிடரேஷன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஜென்ஸி, பட் தென் ஐ திங்க் மற்றவங்களுக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஐ டோன்ட் see them others failing to follow. இது வந்து இந்த மாதிரி பண்றவங்கலாம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, சின்ன வயசு பசங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஏஜ்ல இந்த மாதிரி பண்றவங்க ரொம்ப ரொம்ப ரேரா இருப்பாங்க, கம்மியா இருப்பாங்க. அண்ட் ஜென்ஸி மேபி பிகாஸ் தே ஜஸ்ட் என்டரிங் தி ஒர்க் ஃபோர்ஸ், அவங்களுக்கு இது தெரியாம கூட இருக்கலாம். ஸோ மேபி கொஞ்சம் வாழ்க்கையில சில பல அடிகள் படப்பட மேபி நம்மளும் அப்படி இருந்திருப்போமோ என்னமோ 21, 22 வயசுல கொஞ்சம் அடிப்பட்டு நம்ம இப்படி மாறி இருக்கலாமோ என்னமோ இருக்கலாம். எனக்கு கண்டிப்பா இருந்திருக்கலாம்னு தோணுது. ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. ரைட், ஓகே, தட்ஸ் இட். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட்.
உங்களோட தாட்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் ஜோ. பாய் பாய் சொல்லு. பாய், see you.